ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வந்து ஏன் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்றத பத்தியே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்களா யோசிக்கல. அதெல்லாம் நெறைய இடத்துக்கு போயிட்டோம். ஆனா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? கார்த்திகா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அண்ணன விரும்புறாங்க இல்லையா? உங்க அண்ணனுக்கும் கார்த்திகாவ ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா, கார்த்திகா அவங்க வீட்ட எதிர்த்துக்கிட்டு தைரியமாவும் வராது. இதனால நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. கண்டிப்பா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்குலாம் சம்மதிக்க மாட்டாங்க. பேசாம அத அப்படியே விட்டர்றது தான். அதான் கார்த்திகாவுக்கே கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அப்படின்னு நம்ம ஆளுங்கலாம் சொல்றாங்க. சரி வேற பொண்ணனாச்சும் பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? அப்படின்னு நிலா கேட்க, அன்னைக்கு ஒரு புரோக்கர் வந்து ஒரு பொண்ண சொன்னார் இல்லையா? அந்த பொண்ண பார்க்க போ வேண்டியது தானே? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுவும் அந்த புரோக்கர் நெறையா பொண்ணு பார்க்கறதுக்கு அழைச்சுட்டு போயிட்டாரு. நாங்களும் போய் அங்க உட்காந்துட்டு சும்மா தான் வரோம் அப்படின்னு சொல்ல, பேசாம மேட்ரிமோனில அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து, மேட்ரிமோனில அப்ளை பண்றாங்க. ஸோ மேட்ரிமோனிக்கு காசு கட்டணும் இல்லையா? நம்ம சோழன் நான் கட்டுறேன் அப்படின்னு வாங்கி பே பண்றாப்ல. ஸோ பக்கத்துல பல்லவனும், பாண்டியனுக்கும் பயங்கர ஆச்சரியம். ஏன்னா இதுவரைக்கும் ஒரு 5 பைசா கூட செலவு பண்ணவே இல்ல இல்லையா? இப்ப நிலாவுக்கு முன்னாடி செலவு பண்ற மாரி ஒரு டிராமாவ உருவாக்குறாப்ல. அத பார்த்துட்டு சிரிப்பா சிரிக்கிறாங்க அவங்க 2 பேரும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம சேரன் அங்க வராப்ல. சேரன் கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம சோழன் நேரா போய் நிலா கேட்டா, "ஆமா நீ வந்த நோக்கம் என்ன? சர்டிபிகேட் வாங்கி வேலைக்கு போகணும்னு தானே? அத விட்டுப்புட்டு வீட்ட தொடச்சுக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்ல, "நான் நாளைக்கே போறேன்" அப்படிங்க. "நானும் வரேன். நம்ம கார்லயே போயிட்டு வந்துரலாம்" அப்படின்னு சோழன் சொல்ல, "இல்ல, இல்ல நான் தனியா தான் போவேன். நீலாம் என் கூட வரவே கூடாது. என் வேலைய நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம நிலா இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆரம்பத்துல சேரன் வந்து யாராச்சும் உன் கூட வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபைனலா இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல நான் என்ன சின்ன பொண்ணா? நானே போயிட்டு வந்துர்றேன். எங்க வீட்ல தான் அப்படி என்னைய தனியா விடல அப்படின்னா, நீங்களும் அதையே பண்றீங்களே" அப்படின்னு கேட்ட உடனே, நம்ம சேரன் இருந்துகிட்டு, "சரிம்மா நீ தனியாவே போயிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அப்கமிங்ல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.